அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் காஃபி பிஸ்கெட் செய்யலாம். ஆக்சுவலி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஏன்னா வீட்டில் ரொம்ப வேலை இருந்தது. நமக்கு தான் தீபாவளினால ரொம்ப வேலை இருக்கும், அதுதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பிஸ்கெட்டோட எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் கரெக்டாக அளந்து தான் சொல்லியிருக்கேன். ஐசிங் சுகர் 300 கிராம், ஆல் பர்பஸ் ஃப்ளார் 500 கிராம், நான் இன்றைக்கி பிளாந்தா தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட்டர் யூஸ் பண்ணல. பிளாந்தா 440 கிராம். என்னோடய ரெசிபி எல்லாத்துலேயுமே நான் பிஸ்கெட் ரெசிப்பியில் நான் நெய் யூஸ் பண்ணுவேன். பிளாந்தாவும் நெய் யூஸ் பண்ணணும்னா ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும், அதனால் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். 10 கிராம்ஸ். இன்ஸ்டன்ட் காஃபி 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 500 கிராம் ஃப்ளாருக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த கிச்சன் ஸ்கேலில் தான் அளந்திருக்கேன். எல்லாமே ஐசிங் சுகரையும் மாவையும் தனித்தனியாக ஃபர்ஸ்டே நம்ம சலித்து வச்சிடணும். ஏன்னா ஐசிங் சுகருக்குள்ளே பார்த்தோம்னா கட்டி கட்டியாக இருக்கும், அப்புறம் நம்ம குக்கீஸ் செய்யும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ நான் பிளாந்தா ஒரு பவுலில் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். நான் பட்டருக்கு பதிலாக இன்றைக்கி பிளாந்தா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே எவ்ரி இயர் தீபாவளிக்கு நான் பிளாந்தா போட்டு தான் குக்கீஸ் செய்வேன், நல்லா தான் இருக்கும் அதுவும். அது கூட நான் நெய் சேர்த்துக்கிறேன். என்னோடய குக்கீஸ்லாம் நான் எப்போவுமே ஒரு ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துக்குவேன், ஏன்னா அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காகத்தான். உங்களுக்கு நெய் வேணாட்டி நீங்கள் ஃபுல்லாகவே பிளாந்தா இல்லைன்னா பிளாந்தாக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இதில் செய்கிறதுனால கையிலேயே நம்ம செய்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். நம்ம பீட்டரில் நம்ம கரண்டியில் வச்சு சும்மா ஒரு ஸ்பேச்சுலாவில் கிண்டும் போதே நல்லா சாஃப்டாகிடும் கொஞ்சம் நேரத்துலேயே. அதுக்காகத்தான் நான் பிளாந்தாவும் கீயும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி நெஸ்காஃபி தான் எடுத்திருக்கேன். நெஸ்காஃபியை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நான் அது கூட கொஞ்சம் ஹாட் வாட்டரும் சேர்த்துக்குவேன். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க ஐசிங் சுகரில் கொஞ்சமாக எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அது பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீமியாக வரும். அது ஏன் இப்போ செய்கிறோன்னா நல்லாயிருக்கும், அதோட ஃப்ளேவர் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம குக்கீஸில் ஆட் பண்ணுறப்போ அதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காகத்தான். நான் இது கூட கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்குவேன். ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நாம் மிக்ஸ் பண்ணணுன்னா நல்லா ஃப்ளஃபியாக அப்படியே வந்துடும், நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். நான் இப்போ ஹாட் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வரும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு சும்மா நெஸ்காஃபியை தண்ணியில் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த காஃபியாக இருந்தாலும் சரி ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக நல்லா ஊற வச்சுட்டு அந்த சிரப் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை நம்ம அந்த பிஸ்கெட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும், அதுக்காகத்தான். காஃபியும் இந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ நான் ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கெஸ்டர் சுகருக்கு பதிலாக ஐசிங் சுகர் நம்ம சேர்த்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் பீட்டராக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ளஃபி ஆகிடும். நம்ம கையிலேயே செய்கிறதுனால நமக்கு இந்த ஐசிங் சுகர் போட்டால் சீக்கிரமாக நமக்கு ஃப்ளஃபி ஆகிடும். இன்றைக்கி எனக்கு பிஸ்கெட் செய்கிறதுக்கு என் 2 பாய்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கும் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சது. ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதுனால மித்த நாளில் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி ஹாலிடேனால எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க தான். இப்போ இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா காஃபி, அந்த க்ரீம் மாதிரி இருக்கும், அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம அந்த பவுலில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வலித்து நல்லா சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கிண்டிடலாம். இது கூடவே நான் எக் ஒயிட் சேர்த்துக்கிறேன். ஏன் தனித்தனியாக சேர்க்குறேன்னா எக் ஒயிட் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா நான் பீட் பண்ணலாம். ஆனால் எக் யாக்கோட போட்டுட்டு பீட் பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால் தனித்தனியாக நான் பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஒன்றா சேர்த்து ஒரேடியாக பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக் யாக்கு இதை சேர்த்துட்டு நம்ம லேசாக கிண்டி விட்டுடலாம்.
பாருங்கள், நம்ம வந்து கரண்டி வச்சு தான் நம்ம கிண்டிகிட்டு இருக்கோம். ஆனால் அதோட டெக்ஸ்சரை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் செஞ்ச மாதிரியே இருக்குது பாருங்கள். பிளாந்தாவும் கீயும் சேர்த்தோம்னா நல்லா அந்த மாதிரி ஃப்ளஃபியாக கிடைக்கும் நம்மளுக்கு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ நான் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம ஒரேடியே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி க்ரீமியாக தான் இருக்கும். நம்ம வந்து பைப்பிங் பேக் வச்சு நம்ம பைப் பண்ணிக்கலாம். நான் முதல் நாளே ட்ரீலாம் கழுவிட்டேன். சும்மா ஒரு டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஏதாவது தூசி இருந்ததுனாக்கா வந்துடும். அதுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து அச்சு வச்சு தான் செஞ்சுருக்கேன். இந்த அச்சு வந்து நம்ம கிளங் கடையில் கிடைக்கும். இது உண்மையுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம பைப் பண்ணுற மாதிரியே இருக்கும். நம்ம பைப்பிங் கூட பேக்கில் போட்டுட்டு கை வலிக்க நம்ம திருகணும். ஆனால் இந்த அச்சு ரொம்ப உண்மையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த அச்சு ஆக்சுவலி இது முறுக்கு செய்கிற அச்சு தான். அதுலேயே நமக்கு இந்த மாதிரி பைப்பிங் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நிறையா. அதனால் நான் அதை வச்சு அப்படியே செஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த அச்சு வந்து. பிஸ்கெட்டுக்கு வந்து நம்ம கஷ்டப்படாமல் செய்யணும்னா இந்த மாதிரி இருக்கும். சில சமயம் நம்ம ஷாப்பிங் மால்லேயும் கிடைக்கும் நம்ம பிஸ்கெட் அச்சு. அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவன் வந்து முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. ப்ரீ ஹீட் பண்ணால் தான் குக்கீஸ் வந்து பின்னாடிலாம் நல்லா வெந்திருக்கும். இன்றைக்கி நான் வந்து 180 டிகிரி செல்சியஸ் 15 மினிட்ஸ் நான் பேக் பண்ணேன். உங்கள் அவனுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எனக்கு வந்து பெரிய டப்பாவில் ஒரு டப்பா கிடச்சிச்சு. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக செஞ்சதுனால ஒரு டப்பா தான் கிடச்சிச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.